Hi, good evening everyone. I am Dr. Bhuvaneshri from Bhuvi's Dermagicals Laser Skin and Hair Clinic. I am a dermatologist and this is Dr. Deepak Narayan, a pediatric dentist, and he is with us today to talk a lot of interesting things about small tiny kids' teeth. Yeah. So நிறைய வாட்டி வந்து பாட்டி தாத்தா சாக்லேட் கொடுப்பாங்க, பசங்களை வந்து பிரைப் பண்ணுவோம். எஸ்பெஷலி லாக்டவுன் பீரியட்ல ஏதாவது வேலை நடக்கணும்னா டே அம்மா உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், அப்பா உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி லாஸ்ட்ல என்ன ஆகும், பல்லெல்லாம் சொத்தையா போய் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல டென்டிஸ்ட் கிட்ட தான் போகணும். ஆனா நீங்க எப்படி உங்க குழந்தைய பீடியாட்ரிஷியன் கிட்ட கூட்டிட்டு போவீங்களோ அதே மாதிரி தான் டீத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. தட் இஸ் உங்க குழந்தைங்களோட பல்லுக்கான ஸ்பெஷலிஸ்ட் வந்து pediatric dentist, that is MDS in pediatric dentist. He's none other than Dr. Deepak Narayan and he's my husband. And hi Dr. Deepak. Hi. Welcome to our show and welcome to my channel. And today we are going to talk about a lot of interesting stuff regarding kids' teeth and also a lot of habits like mouth breathing, nail biting. இதெல்லாம் கூட டென்டிஸ்டால கரெக்ட் பண்ண முடியும். And how to brush your teeth. இதெல்லாம் நம்ம டென்டிஸ்ட் நம்மளுக்கு இன்னைக்கு கத்து தர போறாரு. Let us see. Yeah, sure. We'll do it. Yeah. Any doubts you have, you can leave under the comments below so we can answer it accordingly. Okay? Sure. You can shoot your first question if you have. Yeah. Okay. So until then, until we get further questions, we have certain frequently asked questions in our mind. So let us first discuss them. So, doctor, actually இப்போ நம்ம குட்டி பசங்களுக்கு வந்து பல்லு சொத்தை ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆகிறதோட வாட் இஸ் த மெயின் ரீசன்? அதை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? டோட்டலி வந்து சொத்தையே வராம குழந்தைங்களை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் சொன்ன ஃபர்ஸ்ட் திங் தான் பிரைவிங் சொன்னீங்களே, குழந்தைங்களாம் போய் கை கால் முளைச்சிட்டு ஓடி போய் 3 வயசுல போய் சாக்லேட் வாங்குறது இல்லை. So when you don't spend your time, basically you try to bribe them. That is the first thing why a child is actually having the decay itself. First thing, சர்க்கரை போட்டு கொடுக்கறது, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா எல்லாத்தையும் ஏற்கனவே அதில் 1.5 கிலோ சர்க்கரை போட்டிருப்பான், அதில் பத்தாமல் இன்னொரு 2 ஸ்பூன் சர்க்கரை போடும்போது the calorie வேல்யூன்றதை விட the ஸ்வீட்னஸ் போடுறதால அது நிறைய வந்து சொத்தையை வந்து ஜாஸ்திப்படுத்துது. இப்போ என்ன ஆகிடும், சீக்கிரம் எரோட அது டைல்யூட் பண்ணுறோமான்னு பார்த்தீங்கன்னா டைல்யூட்டும் பண்ணுறது இல்லை. சரி, நம்ம ப்ரிவென்ஷன் சர்க்கரையே சாப்பிடக்கூடாதா? குழந்தைங்களுக்கு சர்க்கரை கொடுக்கவே கூடாதா? கண்டிப்பாக கொடுக்கலாம். எப்படி கொடுக்கணுன்றது ஒரு விஷயம் இருக்கு. கொடுக்காம இருந்தால் ரொம்ப கிரேட், பட் ஹியூமன்லி நாட் பாசிபிள்ன்ற மாதிரி நம்ம ஆட்ஸ்லாம் பண்ணி விட்டுருச்சு. So when you start developing this belief in those ads, highly அவங்க கண்ணை வாங்கிடுறாங்க எல்லாத்தையுமே. They are purchasing your kids through their rights in commercials. So சக்கரை போடுறாங்க, சொல் பேச்சு கேட்கல, அப்படி என்ன பண்றதுன்னா, ஓகே, the first thing is dilution of anything. நீங்க எது சாப்பிட்ட அப்புறமுமே நீங்க வந்து தண்ணியை ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க, பேசிக். ஸோ when you start அப்படின்னா சுகர் போடாமல் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி அதுலேயே வந்து சொத்தை மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து ஒபிசிட்டியும் ஆட் ஆகுது. ஸோ ஒபிசிட்டி சின்ன வயசுலயே சுகர் அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒபிசிட்டி வர சான்சஸ் அதிகம் இல்லையா? Yeah, definitely. Okay. So obesity is a major risk also, right? As everybody knows. So சொத்தை வருதுன்னா எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஃபர்ஸ்ட் திங் ப்ரஷிங் ட்வைஸ் a day. சரி, எப்படி ப்ரஷ் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, யூ ஷுட் யூஸ் அ ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வயசுல யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, ஒன்லி மோர் தேன் 3 years old. ஸோ 3 years ஓல்டுக்கு அப்புறம் தான் அவங்களால துப்ப தெரியும், இல்லை குழந்தைங்க வந்து முழுங்கிடுவாங்க. ஸோ அந்த முழுங்குற தன்மையை எப்போ அடையிறாங்களோ அப்போ ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் அப்படின்னு. சரி, எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா, அந்த சைல்ட்ஸ் டூத் ப்ரஷ், ஸ்மால் டூத் ப்ரஷ் எடுத்துட்டு பட்டாணி சைஸ், பீஸ் சைஸ்ட் ஆக்சுவலி you have to take that much. You have to brush it at least for 2 minutes, real 2 minutes, 20 seconds or 5 seconds or 2 minutes பண்ணிட்டா you should brush where you actually have to bite. இது எப்படி அந்த குழந்தை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா தயவு செஞ்சு பக்கத்தில் உட்காந்து ப்ரஷ் பண்ணுங்க. இதுக்கு வந்து சில்ட்ரனுக்கு ஒரு ஏஜுக்கு ஒரு விதமான ப்ரஷிங் டெக்னிக்ஸ் ஆர் யூஸ்வலி தேர் ஆக்சுவலி. ஸோ பசங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ப்ரஷிங் பண்ண ஆரம்பிக்கணும். Okay, don't the time when the first teeth comes itself you start brushing.
என்ன பொறுத்தவரை. ஸோ ஃப்ளூரிடேட்டட் டூத்பேஸ்ட்டை 2 times a day நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுங்க. ஏன் இந்த ஃப்ளூரிடேட்டட் டூத்பேஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளூர் அப்படைட் அப்படின்ற ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். ஸோ கால்சியம்ன்றது வந்து ஃப்ளூர் அப்படைட்டா ஹைட்ராக்சி அப்படைட்டுன்றது தான் யூஸ்வலாக டீத்தில் இருக்கும். இது வந்து ஃப்ளூர் அப்படைட்டாக மாறும்போது ரெசிஸ்டன்ஸ் டு டீகேன்றது ரொம்ப கிரியேட் ஆகும். சரி, நம்ம பிரஷ் பண்றதால என்ன யூஸ்? வந்து ஃபர்ஸ்ட் பல் வரும்போதே பிரஷ் பண்ணனும்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணலாம்? நீங்க 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பேஸ்ட் யூஸ் பண்ண கூடாது. The first teeth itself will come less than 6th month itself it will come. So அப்போ வந்து ஃபிங்கர் டூத் பிரஷஸ் ஆர் அவைலபிள். இனிஷியலா நாங்க வந்து ஈவன் கம் பேட்ஸ் வெறும் பல்லே இல்லாம இருக்க பாத்தீங்கன்னா காஸ் யூஸ் பண்ணி கம் பேட்ஸ் வந்து நம்ம வெந்நீர்ல ஒத்தட மாதிரி எடுத்து வச்சு க்ளீன் பண்ண சொல்லுவோம். இன்ஃபேக்ட் மதர்ஸ் வந்து இதை ஃபாதர்ஸும் பண்ணலாம். அது மதர்ஸ்னு எடுத்துக்கூடாது. ஸோ இட்ஸ் லைக் கம் பேட்ஸை நீட்டாக ஸ்டெரைல் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணுற அந்த டைமில் இருந்து ஸ்டார்ட் பண்ணாலே இட் வில் பிகம் அ ஹேபிட். ஸோ குழந்தைங்களை வந்து இனிஷியல் டேஸ்லேருந்து பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் கிட்ட ஐஷன் வரும்போது தே வில் கிரியேட் தட் பாண்ட் அஸ் அ ரிலேட்டிவ். தே வில் நாட் பி அஃப்ரேட். எடுத்தோடனே ஒரு டென்டிஸ்ட் அப்படி ஏலியன் மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை நீங்கள் எப்பயுமே யூ ஷுட் நெவர் கிவ் அ இல்யூஷன் டு த கிட். So you should be very very friendly to the kid. எடுத்தோடனே போயிட்டு பயமுறுத்துற மாதிரி மூஞ்ச காமிச்சோம்னா that stranger anxiety will be there. என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பா மாதிரி எல்லாரையுமே அவங்களால பார்க்க முடியாது. ஸோ பிரைவிங்கை ஷார்ப் பண்ணுங்க. ஃப்ளூரிடேட்டட் டூத்பேஸ்ட் அகைன் ஐ எம் ட்ரைங் டு சே they should spit it out. They should not engulf. சரி, இந்த டூத்பேஸ்ட் யூஸ் பண்ண உடனே தயவு செஞ்சு பால் கொடுக்காதீங்க. Immediately at least 10 minutes give some gap, 10 to 20 minutes. ஏன்னா அந்த 10 to 20 minutes வந்து இந்த பாலோட சேரும்போது இந்த கால்சியமும் ஃப்ளூரைடும் சேர்ந்து கால்சியம் ஃப்ளூரைடா மாறி there is no use of even brushing it itself. இது தெரியாம நிறைய பேர் வந்து குழந்தைங்க பிரஷ் பண்ண உடனே வந்து பால் கொடுத்துருவாங்க. ஈவன் பெரிய பசங்களுக்குமே கூட அந்த மாதிரி செய்வாங்க இல்லையா? ரொம்ப நல்ல பாயிண்ட் இது. ஸோ பிரஷ் பண்ண உடனே இந்த பேஸ்ட்ல வந்து ஃப்ளூரைடு இருக்கணும். அந்த ஃப்ளூரைடோட பிரஷ் பண்ணும்போது சொத்தை வரதை வந்து அது தடுக்கும், அது ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் உடனே பால் குடிச்சிட்டோம் பிரஷ் பண்ண உடனே அப்படின்னா அந்த ஃப்ளூரைட் வந்து கால்சியமோட சேர்ந்து கால்சியம் ஃப்ளூரைடா மாறிடும். அப்ப யூஸ் இல்லாம போய்டும். சோ ஆசிட் அட்டாக்குக்கு ஆப்போசிட்டா it has to act upon. வேற ஒண்ணும் இல்ல. சோ that is the first step to prevention of decay. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா as they age a bit, யூஸ்வலா ஸ்மால் டீத் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஸ்பேசஸ் இருக்கும். ஒரு டீத்துக்கு இன்னொரு ஸ்பேஸ் நல்ல கேப் இருக்கும். அழகா வந்து ஃப்ரீயா மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீயா மூவ்மெண்ட் இருக்கும்போது யூஸ்வலா சொத்தை வராது. இந்த ஃபர்ஸ்ட் டீத் எது டிகே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் டீத்ல தான் ஃபர்ஸ்ட் டிகே ஆஃப் மில்க் டீத்ல வரும் யூஸ்வலி. ஸோ அதுதான் எல்லாருமே வந்து டிகே ஆகி நான் நிறைய பார்த்துருக்கேன் த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ். லோயர் டீத் வந்து ரொம்ப டிகே ஆகுது. ஏன்னா டங் வந்து காப்பாற்றி விட்டுரும் கிளீனிங் ஏஜென்ட் மாதிரி. ஸோ வாயிலேயே சக்கரை இருக்குது, ஃபீடிங் பாட்டில் வச்சுக்கிட்டே இருக்குது. இந்த ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது என் ப்ரிவென்ஷன்றது பார்க்கும்போது அப்படியே எடுத்துன்னு போக முடியாது. ஏஜ் வைஸ் எடுத்துன்னு போகணும். ப்ரிவென்ஷன் இட் செல்ஃப் லைக் பை 3 years 4 years 5 years அப்படி தான் சொல்லி கொடுக்கும். Brushing itself will change according to the age. Sorry, it's okay. Okay. No problems. Like actually so many kids, you know, they put the feeding bottle in their mouth and mothers வந்து பாட்டில வந்து வாயிலேயே வச்சு அப்படியே தூங்க வச்சிருவாங்க குழந்தைய. Exactly. So அது வந்து the child also, you know, it feels so much comfortable drinking the milk and அப்படியே it will go to sleep. So you've been telling a lot of times when I've heard that is not correct. அது எப்படி, what is it, என்ன ரீசன் அது? எஸ், அப்படியே ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். பால் அப்படியே வெளியில் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்காம விட்டால் என்ன ஆகும், திரிஞ்சு போயிடும். இட்ஸ் சம்திங் லைக் தட். வாயில் அவ்வளோ கிருமிகள் இருக்குது. அதோட சேர்ந்து அந்த பால் அப்படியே போகும்போது பால் வேற எங்கே இருக்க முடியும்? ஸ்மூத் அந்த ஒரு சர்ஃபேஸ் அது தேவை அட்டாச் ஆகிறது. ஸோ தே கெட் அட்டாச் டு தட் சர்ஃபேஸ் where the teeth is starting to erode. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டீமினரலைசேஷன். மினரல்ஸ் வந்து தான் லாஸ் ஆகும். எடுத்தோடனே சொத்தாக the white spots பார்ப்பீங்க. that is the first indicator where the minerals வந்து போயிட்டு இருக்கு. அது ஏன் அவ்வளோ ஒயிட்டாக தெரியுதுன்னா மினரல்ஸ் அங்கே காணாம போது செகண்ட் டு தேர்ட் லேயர் தெரிய ஆரம்பிக்குது எனாமல்னு அர்த்தம். ஸோ இட் டசன்ட் ஆக்சுவலி டிகே ஃப்ரம் அப் இட்செல்ஃப், ஃப்ரம் இன்சைட் அவுட் தான் டிகே ஆகும். இன்ஃபேக்ட் எனாமல் டென்டின்னு சொல்லுவாங்க. இந்த எனாமல் டென்டின் நடுவுல இருந்து ஆரம்பிச்சு கீழே இருந்து மேலே வரும். திடீர்னு ஒரு நாள் கடிக்கும் போது பல்லு உடையுன்னுவாங்க. எக்ஷெல் கிராக்லிங் அப்படின்றது தான் டெர்மினாலஜி. ஸோ எப்படி வந்து உள்ள இருந்து, ஸோ வெளியில வந்து டாட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ள வந்து பரோயிங் டைப்பாக போயிட்டே இருக்கும். ஸோ
ஸோ தட் இஸ் ஹவு யூஸ்வலி ஒரு டிகேவை எப்படி கண்டுபிடிக்க. ரொம்ப ஒத்து பாருங்க, அதுவும் வந்து மாய்ஸ்டாக இருந்தால் தெரியாது. காட்டன் வச்சு ரப் பண்ணி பாருங்க, ஒரு ஒயிட் டாட் தெரியும். That is the initial way. You can prevent that actually. Black dot இருந்தா தான் caries னு, the different-ஆ வந்து white dot இருந்தா caries அப்படின்றாங்க. சொத்தை starting stage. Okay, great. So starting stage of சொத்தை வந்து ஒரு white dot, not black dot like the usual conception. So we've got a question here from Rahul. So he's asked, my cousin is 7 years old. All his milk teeth are intact still, while his classmates' teeth have started falling for new one. So anything to suggest for him? Thanks in advance. Yeah, so 7 years. Hi Rahul, I'll answer this. See, 7 years, I just want to know whether at least his lower first teeth has fallen down. 6 years it has to fall. And I want to know whether he's a boy or a girl. Usually girls it will fall little earlier than boys, usually at small trend, because the growth spurt is happening first in girls, then only in boys. So you need not be very afraid of saying. And to spell it 7, is it real 7? Because porokra age ellarum 1 ன்னு calculate பண்ணுவாங்க. So it is like 6 years. So boy, you need not be worried upon, so don't worry about that. So 7 upper teeth only will start, 7 to 8 that will fall. No, don't worry. The first teeth that has to fall is lower teeth. So lower front teeth has to fall first. You have to notice whether there is 4 teeth that are coming out from the last molar. Behind the main teeth, permanent molars they will start to erect at this age. If it has come or not, you have to see that vandirukka illaya. If that has not come, kindly come, see an X-ray, or wherever you are, take an X-ray from a pediatric dentist, because the weight has to be taken is there, so child should not get afraid. Adu adili you can see whether they are intact. Sometimes trauma adipattu appadina abbi intact kuda it will be there. And the time we need to handle. Otherwise you see only ஒரு சின்ன இது மட்டும் தான், ஒரு பீஸ் மாதிரி தான் இருக்குமே தவிர ரூட் ரிசால்வ் ஆயிருக்கும். That is how you have to check it out. Not a very big deal, don't worry about it. ஸோ டீத் வந்து இப்போது சின்ன பசங்களுக்கு வந்து லேட்டாக இரப்ட் ஆகுது. சில பேருக்கு வந்து கிளாஸில் வந்து அவர் கேட்குற மாதிரி சீக்கிரமாக என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பல்லு விழுந்துருச்சுமா, பல்லு விழுந்து புது டீத் ஓட்டையாக இருக்குது, புது டீத் வருது, டூத் ஃபேரி, ஆல் தீஸ் ஃபேண்டசிஸ் கிட்ஸ் ஹேவ். பட் இந்த ஜெனரேஷனில் நான் பார்த்த வரைக்கும் all the kids for last 6-7 years what I have seen is they are not eating by like how we used to eat, like biting all these things. They are not all mixil adichu easy ah kuduthuranga. So mixil adichu everything is so soft and dilute, adoda iduve varamaatengudhu. Only when you bite it will get activated. That's the first thing. Start giving them the carrots, raw salads, cucumber to bite. You give them even that kadametta so that they can bite hard. So konjam the hard things அந்த மாதிரி. So boys usually you need not be worried, a little late, 6 months late ஆகலாம். That is not like a problem at all. Okay. Don't be worried. Okay, thank you so much. So necessity is the mother of wisdom gar madri. The necessity should be there that pudu teeth varnuna, whatever you have to do, like when you do a gym your muscles grow, so something like that. When you chew hard things, that is when your teeth will start coming. Nariya per purees and ganji, oats, porridge சொல்ற மாதிரி அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம எல்லாருமே. அதனால I think it is getting you also used to say இல்லையா, the jawவே வந்து it is starting to resorb and space கூட குறைஞ்சு போகுது. If you would have taken before, we the humans actually had 5 molars. Now we hardly have 3. Yeah, கடவா பல்லு 5 இருந்தது. If you take history, now it is so like நம்ம போய் கிரைண்டருக்கு மிக்சிங் போய் இப்போ அடுத்தது வந்து அதையும் இல்லாம கிரைண்டர் மிக்சி இல்லாம அடுத்து ஜூஸ் போயாச்சு. ஒன்லி ஜூஸ் எதுவாக இருந்தால் அப்படி உள்ள போயிடணும் டேரக்டா ஸ்டொமக் டியூப் உள்ள விட்ட மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆக போகிறது என்ன, அங்கே நெசசிட்டியே இல்லை போன் வளரணும் அப்படின்றப்போ டீத் மட்டும் வளர்ந்துருது, போன் வளர மாட்டேங்குது. அப்போ என்ன ஆயிடுது, இட் பிகம்ஸ் இம்பாக்டட் இன் ஃபியூச்சர். அந்த குழந்தை 18 இயர்ஸ்ல அது வந்து சஃபர் ஆகுது.
அதான் சில பேர் கடவாப்பல் வந்து இம்பாக்ஷன் சர்ஜரி அதெல்லாம் கொண்டு போய் விடுது. எஸ், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டீத்தில் தான் இம்பாக்ஷன். இப்போலாம் வந்து இங்கே சிங்கப்பல்லே இம்பாக்ஷனை வந்து வி ஹவ் லேட்லி ஃபவுண்ட் அவுட். யூஸ்வலாக சிங்கப்பல் இம்பாக்டே ஆகாது அவ்வளோ ஈஸியாக. ஸோ சம்டைம்ஸ் இட் இஸ் ஹேப்பனிங் வித் லேக் ஆஃப் ஸ்பேஸ் ஆல்சோ. Oh, so we are all evolving day by day. That is the truth, actually. In a reverse way. Reverse way. Okay. Our faces are becoming smaller day by day. Oh, okay. Great. Thank you, Rahul. Thank you for the question and thanks for the blessings as well. And okay, so what do you think about this kids who start, opening their mouth in the night and sleeping? They open their mouth in the night and they sleep. Yeah, even sometimes elders also, they open their mouths and sleep. So how far it is good? Adu madri pandrathu, can we just leave it, or is it something to really go and address that as an issue? Yes, mouth breathing is definitely okay until age of say 2, maximum 2.5 according to me. Okay. You have to notice why the child is opening mouth opening aan fulla tharakkunu avasam. As just a small gap between the lips itself is considered to be a mouth opening. So அந்த ஸ்மைல்ல வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நார்மலா மவுத் ஓப்பனிங் பண்ணா it means it is mouth breather. Why he should have is sometimes nasal septum deviate ஆயிருக்கும். Number 1 point. Number 2 point, there will be like adenoids and tonsils enlargement. அப்படின்னா என்ன ஆகும், யூஸ்வலாக வந்து இந்த ஃபீவர் கோல்டு வந்து ரொம்பவே இட் வில் பி இன்க்ரீஸ்ட். Common, frequent. Yes, because mouth opening-ஆல இதால அது. ஸோ இது ரிவர்ஸ் அப்படியே திருப்பி வந்துகிட்டே இல்லை, மூக்கால மூச்சு விட முடியாது. ஸோ மூக்கால மூச்சு விட முடியல, நெக்ஸ்ட் திங் வாய் ஓப்பன். ஸோ வாய் ஓப்பன் ஆகுறது என்ன பெரிய ப்ராப்ளம்னா, the tongue is not sticking the மேலே வந்து இருக்கணும். இட் should be the upper palate-ன்னு சொல்லுவோம். அப்பர் ஜால தான் டங் வந்து the front teeth-க்கு பின்னாடி இருக்கணும். அது இல்லை அப்படின்னா கீழே லோயர்ல உட்கார்ந்ததால teeth will start getting moving like where how it should not move. The upper jaw will become so narrow in a V shape. Usual shape is U shape. V shape தான் மாதிரி crowding-ஆ மாறிடும். அப்போ என்ன ஆகிடும், அப்பர் டீத் ஆக்சுவலி கொஞ்சம் வெளில இருக்கும், லோயர் டீத் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கணும். இது ஆப்போசிட்டாக கிராஸ் பைட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எத்து பல்லு அந்த மாதிரிலாம் வர ஒரு பெரிய ரீசன் இஸ் டங் ஹேஸ் டு பி தேர். And the swallowing pattern itself will change. The gums will be like inflammation, அப்படி வீக்கத்தன்மையோட it will be there, where a lot of germs will be there. So they'll have gingivitis. Childrenக்கு gingivitis வராது அவ்வளோ ஈஸியாக. In this habit alone, I have seen the lips will be very dry actually. So lips வந்து ரொம்ப dry. So அதுக்கு வந்து you should teach lot of breathing exercise. There is lot of appliances actually. முன்னாடி காலத்து மாதிரி உட்காந்து ஒட்டிகிட்டே அந்த ஃபுல்லாக பிரேசஸ் போட்டுட்டு அப்படி கரெக்ட் பண்ண வேண்டிய. You correct this mouth breathing habit right away from age of 4 or like even say 3 also. Yes, it is really possible how to do it. There are a lot of exercises அதோட சேர்த்து next level practices arch develop பண்ணணும், consciously maintaining it, then aligning it will make it. முன்னாடி மாதிரிலாம் வந்து ஸ்கூல் போட்டுன்னு அப்படின்னு குத்திக்கிட்டே இருக்கிற எந்த பிரேசஸ்லாம் கிடையாது. You just wear it in the night, morning 1 hour, do exercise. Yes, they can keep it out, they can eat normally without any ulcers and fine. Oh, I was wearing braces when I was young. So அதெல்லாம் தேவையே இல்லாம அந்த க்ரௌடிங் ஏன் வந்து பல்லு எத்து பல்லு க்ரௌடிங் ஒன்றுக்கு கோணலாக வர்றதுக்கு ரீசனே வந்து அந்த போன் டெவலப்மெண்ட் சரியா இல்லாததுனால, ஸ்பேஸ் இல்லாததுனால. டங்கோட ஷேப்ல தான் அப்பர் ஜா வந்து அழகா அந்த மாதிரி யூ மாதிரி வரும், இல்லாட்டி அது வி மாதிரி குறுகிட்டே நேரோ ஆயிடும். அப்போ ஃப்ரண்ட்ல தள்ளின்னு போயிடும். ஓகே ஸோ அது வந்து சின்ன வயசுலயே கரெக்ட் பண்ணிட்டா ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி பெயின்ஃபுல்லா கஷ்டப்பட்டு அக்லியா கிளிப்ஸ் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் சின்ன வயசுல எப்படி கிளிப் போடலாமா, அது எப்படி how can we do it, கிளிப் இல்லாம பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இதுதான், ஜஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான they need to bite together. there will be very soft splints ன்ற பேர், ஒரு பெட் மாதிரி அழகா இருக்கும் டீத்துக்கு. so it's like naturally looking in a beautiful color. so அதை வந்து children will start loving. இந்த ஒரே ஒரு விஷயம் what parents has to, they should ensure that their child should wear it day by day. அதுக்கு வந்து we will be giving you like something like a report card. நீங்க பேரண்ட்ஸ் தான் வந்து டீச்சர்ஸ் வந்து you have to fill it, today I have done. that will be filled by the child. It will not be filled by, yes I have done my duty, yes this I have done, this exercise I have done, next step I have done, next more. Within say 5 months the habit can be corrected, maximum 6 months you can correct it.
அதுக்கப்புறம் அலைன்மெண்ட்டே யூ கேன் மேக் இட் ஆல் ரைட். அப்போ என்ன ஆகும்னா பிரீத்திங் நேசல் ஃபில்டர்ஸோடையும் பெட்டராகவும், கோல்டு வர்றது குறைய ஆரம்பிச்சிடும், டான்சிலைட்டிஸ் அடினாச்சும் இட் கம். அண்ட் ஒன் ஸ்டெப் இஃப் யூ கேன் ஈவன் சி பிஃபோர் யூ ஸ்டார்ட் ஒரு இஎன்டியோட ஒப்பீனியன் எடுக்கும்போது இட் வில் மச் ஈஸியர் ஆல்சோ. இட்ஸ் லைக் ரியலி அண்ட் லார்ஜ். குழந்தைங்களுக்கு டான்சிலைட்டிஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யும், நாட் இன் அ வெரி பேட் ஷேப். ஒரு வாட்டி இஎன்டியும் பார்த்துட்டா the correction of mouth breathing habit or any habit per se, it is much easier actually. And எல்லாத்த விட வந்து கட்டி அணைக்கணும் குழந்தைங்களை வந்து பாசமோட இருந்தாதான் psychological edge is the greatest thing. மியூசிக் போட்டு அவங்கள தூங்க வைங்க, they'll be far better actually. Oh wow, that's so nice. ஏன்னா பெயின்ஃபுல் பிரேசஸ், பெயின்ஃபுல் அந்த ஸ்டிக்கி பிரேசஸ் அதெல்லாம் இல்லாம சின்ன வயசுலயே அந்த ஹேபிட் கரெக்ஷன் நம்ம பண்ணிட்டோம்னா இட் வில் கிவ் அ லாட் ஆஃப் கேப் அண்ட் ஸ்பேஸ் ஃபார் த டீத் டு க்ரோ அண்ட் இட் வில் வரும்போதே அழகா இட் வில் கம் ஐ கெஸ் இல்லையா. அண்ட் கெரிஸ் வரதுக்கான சான்சஸ் ஆல்சோ வில் பி ரெடியூஸ்ட். அண்ட் டாக்டர் நான் சில குழந்தைகளை பார்த்துருக்கேன், தேல் பி பைட்டிங் தேர் டீத் இன் த நைட். அப்படியே டீத்தை வந்து கிரைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ that's called night grinding or bruxism. That's what we've studied with but I think you have much better knowledge regarding this. So அது வந்து கரெக்ட் பண்ண முடியுமா, and what is the reason for it, and any home remedies that we can do for the child? Yes, bruxism, yes, இது basically வந்து first step for a child. இது வந்து tension oriented type. ஸோ சின்ன வயசுல ரொம்ப டென்ஷனை கொடுத்தோம், இட்ஸ் லைக் ஃபைட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சைல்ட், say even scolding the child for not passing urine in the bed, or scolding the child like ஒழுங்கா urine pass பண்ணுவாங்க அந்த டைம் கூட, that is the most important time. You should not scold the child, you have to teach them. ஸோ ஏதாவது கொட்டிட்டான் கீழே போட்டான் அப்படின்னு கண்ணாங்கன்னு திட்டிட்டா the child will never know how to express. அது வந்து அழக்கூடாது அப்படின்னு அதட்டி அதை அமுக்கிட்டோம்னா அது என்ன பண்ணும், இட் ஹேஸ் டு கீப் இட் இன் சப்கான்ஷியஸ் லெவல். தட் சப்கான்ஷியஸ் ப்ராப்ளம் டர்ன்ஸ் இன்டு அ நாக்டர்னல் ஆக்டிவிட்டி. இஎம்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எலக்ட்ரோமயோகிராஃப் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மசில் ஆக்டிவிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்வாலன்ட்ரியாக வந்து உங்கள் மசில்ஸ் ஆக்டிவேட்டடாக கரகரகரகரம் கடிக்க ஆரம்பிச்சிடும். லீட் இன் டு த ஜா பெயின் இன் ஃபியூச்சர். அண்ட் டீத் வந்துமே கிரைண்ட் ஆயிரும். இன்ஃபேக்ட் கிரைண்ட் பண்ண வேண்டிய டீத்தே கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் ஆகி தட்டையாக வந்து இட் வில் பிகம் ஃபிளாட் ஆக்சுவலி. தட் இஸ் நாட் ரைட் ஃப்ரம் த this one. So how to make it all right is, yes, put on music, say mother and father are there, I am not going to fight in front of you. நீ சண்டை போடுங்க, பக்கத்து ரூம்ல போய் போட்டுன்னு போடுங்க, இல்ல அவங்க தூங்கின அப்புறம் போட்டுட்டு போங்க. So that you have to make the child happy. Next, child வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தே ஆகும். ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் நம்ம பசங்க நம்மள மாதிரி தான் இருக்கும். 80 எடுத்தா அது 82 எடுக்கலாம், அவ்வளவுதான். அதை போட்டு எப்ப பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூஸும் இல்லை. பெஸ்டா இருக்கணும்ன்றது சொல்லி தரல, எந்த தப்பும் கிடையாது. ஃபர்ஸ்டா இருக்கணும்ன்றதுல யூ ஷுட் நெவர் சே தட் இட் ஷுட் ஹேப்பன் ஒன்லி. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் திங் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குன்னா சிம்பிளாக நம்ம ஃபீலிங்ஸ் மாதிரி ஒரு மைண்டாக பண்ணிட்டு இனிஷியலி வி ஹேவ் டு சி ஹவு மச் தே ஆர் டூயிங் இட். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது we can use the step 2 is you can give soft splints அப்படின்னு சொல்லுவாங்க. This soft splint can always help the teeth to not get grinded. அதுக்கப்புறம் ஸ்லோலி ஹேபிட் கரெக்ஷன் எடுத்துட்டு வந்து மியூசிக் போட்டு அந்த குழந்தைய தூங்க, வாட் எவர் மியூசிக் இட் லைக்ஸ், வாட் எவர் சாங் இட் லைக்ஸ், they just don't control the child much about it. The psychological edge is the most important. ஆனால் இன்னொரு சில குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் சைல்டு செகண்ட் சைல்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் சைல்டு கட்டி விட்டுருவாங்க. என்னடா அண்ணன் தானடா, அவனுக்கு மிஞ்சி போனால் ஒரு 5 வயசு தான் இருக்கும். Until age of 15 or 16 also they are children only. Any time you take, they are not adults. They cannot think like adults. They are not matured at all. அப்போ ஸோ சின்ன குழந்தை கொடுக்குற இப்போ இவ்வளோ நாள் நம்ம வந்து ஸோ அப்போ என்ன அந்த சைல்டு ஸ்டார்ட் அட்டாக்கிங் த செகண்ட் சைல்டு. அப்போ அவனுக்கும் அந்த ப்ராசஸும் வரும். நெக்ஸ்ட் லெவல் அண்ணன் வந்து அடிக்கிறது அவனால் சொல்ல முடியாது குழந்தையா இருக்கும்போது. ஸோ திஸ் கோஸ் அஸ் அ ட்ரெண்ட் இட் செல்ஃப். ஸோ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். டேக் கேர் ஆஃப் த சைல்ட் in a very nice manner. Okay, very nice. ஸோ சில பேருக்கு வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து சில வேர்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எஸ்ஸை வந்து ஸ் அப்படின்னு சொல்லாமல் பல்லில் டச் பண்ணி சொல்லுவாங்க. அண்ட் சில பேர் வந்து சில வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது
டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாட் இஸ் த மோஸ்ட் காமன் ரீசன் ஃபார் தட்? அண்ட் சில குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா டங்கை வந்து ஃபுல்லாக தே கான்ட் protrude out. So அந்த மாதிரி what is the reason for it and how can we correct it? Yes, that is called lingual frenum. நாக்கு கடியில வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா எல்லாருமே டங் நல்லா வெளியில வரும். இந்த ஸ்பீச் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஸ்பீச் டிசார்டர் மட்டுமே இருக்காது, சில குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காவே தானாவே கண்ட்ரோல் ஆயிடும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there will be bands like things, ஒரு மாதிரி பேண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நாக்கு கடியில் ஸோ அந்த பேண்ட் வந்து பின்னாடி இருக்கும். இது ரொம்பவே முன்னாடி கனெக்ட் ஆகி டீத்துக்கு ஜஸ்ட் பின்னாடி அப்படி லாக் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த சைல்டால இந்த டங்கை லிஃப்ட் பண்ணவே முடியாது. இந்த சைல்டு டங்கை லிஃப்ட் பண்ணாமல் இருந்தா என்ன, இட் cannot swallow, it cannot eat proper. அண்ட் இது வந்து எந்த வயசு அப்படின்னா ஜஸ்ட் ஆஃப்டர் பர்த் itself. It is not age or something. பொறக்கும்போதே அந்த மாதிரி anomaly இருக்கும். Yes, they will have. So tongue will be having one thread which is attached. கொஞ்சம் முன்னாடி attach ஆயி it cannot lift at all. So அப்ப என்ன ஆகும்னா mothers cannot feed itself. mothers ஓட nipples வந்து ரொம்ப வந்து புண்பட்டு இருக்கும். they cannot and child will be non nutritious. அவங்க நியூட்ரிஷனே போயிருக்காது, அதால வளர்ச்சின்றதே தடப்படும். So you have to identify this in a very young age, or even just born. ஒன்றும் இல்லை, டங்கை லைட்டாக லிஃப்ட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஓகே அந்த அட்டாச்மெண்ட் இருக்கா இல்லையான்னு. இஃப் யூ ஆர் கோயிங் டு கரெக்ட் திஸ் at a very initial stage without any bleeding, I think it is very much possible with lasers. All these days the old methods of blades have gone, so healing lasers kuda it has come to us. We have the beautiful lasers with us, so it's nothing. You need ada simple வந்து பண்றப்போ and speech therapy you have to give. You need a help of a little bit of a pediatrician also in future if they have a really bad disorder. So on the bands வந்து நம்ம free பண்ணி விட்டுட்டு slowly you lift, you teach them, I think they are going to rock this world. Okay, so mothers, if at all your babies are finding it difficult to suckle or drink milk, in that situation always check for this tongue tie, another small band which is attaching from the tongue to the floor. எல்லாருக்குமே அந்த band இருக்கும், but what he says is multiple bands will be there and it will be much more in front, and it will be difficult for the child to lift the tongue completely. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக அதை கரெக்ட் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம்க்கு we need not get stressed up and lead the child into future speech problems. நிறைய பேர் வந்து they have a wrong notion that நாக்கே வெட்டிடுவாங்களோ அப்படின்றதுலாம் கிடையாது. just the band has to get separated. so band separate பண்ணும்போது under knife yes there will be bleeding because நல்ல vessels இருக்கும், but when you use lasers that will not be a big problem at all, splitting it up. so அப்ப என்ன ஆயிடும், weight increase ஆகுறது ஒரு பெரிய first thing nutrition, the height and weight balance இருக்க ஆரம்பிக்கும். next speech எடுத்துன்னு வரலாம். so there was a child where even we treated, and not only tongue கடியில மட்டும் there are certain attachments where the lips கூட வந்து seal ஆகாது. mouth breathing சொன்னீங்களே, அந்த மவுத் பிரீத்திங்குமே ஸ்மால் லிப்ஸ் மாதிரி இருக்கும், ஏன்னா அட்டாச்மெண்ட் ரொம்பவே லோவா இருக்கும். அப்போ வளரும் போது டீத் என்ன, ரெண்டு டீத் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். It will be split teeth. This will be like this. It is only because of this. இதை முன்னாடியே கரெக்ட் பண்ணிட்டா நார்மலாவே it will grow actually. So you need not have braces at all later. Oh, okay. So since we love to treat children less than 12, I usually see this very frequently. Okay, great. Actually a lot of times he used to tell me that you have to brush your child's teeth. So should we teach our children to brush their teeth themselves, or நம்மளே brush பண்ணணுமா இல்ல எப்படி, how is it? அவங்களே brush பண்ணட்டுமே, அதுல என்ன இருக்கு இப்போ? எஸ், சைல்டு ப்ரஷ் பண்ணும், அழகா பண்ணும். முன்னாடி ஒரு 4 டீத், பின்ன இங்க கீழே ஒரு 4 டீத் பண்ணும், பின்னாடி டீத்தை விட்டுரும். ஸோ பேசிக் அவ்வளவுதான். அதுக்கு அவசரம், அது நெக்ஸ்ட் பால் குடிக்கணும், இது எதாவது ஹார்லிக்கனா சம்திங் ஸ்வீட் தட் வில் ஆல்வேஸ் தட் சைல்ட் வில் ஆல்வேஸ் வாண்ட் இட் ஆக்சுவலி. ஸோ அப்போ என்ன செய்யணும்னா, யூ ஷுட் சே கம், ஐ வில் ஆல்சோ பிரஷ், ஐ டீச் யூ ஹவு டு பிரஷ். ஃபர்ஸ்ட் ஐ பிரஷ் ஃபார் யூ, யூ ஃபாலோ த சேம் இன்ஸ்ட்ரக்ஷன். So I will take your brush once this way, you also brush once that way. அவ்வளோ பொறுமை உங்களுக்கு டெஃபினட்டா வேணும்.
காலையில எப்படி லாக்டவுன் ஓகே இப்ப யாருக்குமே ஆபீஸ் இல்ல அது கரெக்ட் 6 மணிக்கு எழுப்பி விட்டுட்டு 7 மணிக்கு ஸ்கூல்ல வேன்ல தூக்கி போடுறப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் நைட் பிரஷிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நைட்ல வந்து சலைவான்ற விஷயம் காம்பனன்ட் இருக்காது கிளீனிங்க்கு, கிளியரன்ஸ். ஸோ அந்த கிளியரன்ஸ் இப்போ கிருமிகளை எடுத்து விட்டாதான், இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆப்வியஸ்லி டிகே வில் கம் டவுன். இது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதை வந்து நம்ம யூ ஹேவ் டு அட்ரஸ் அப்பான் நைட் பிரஷிங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கைண்ட்லி டூ த நைட் பிரஷிங். ஸோ நைட்ல சொல்லி தரலாமே, காலையில எந்திரிச்சு தான் சோம்பேறி தரலாம், நைட்ல வந்து யூ கேன் டூ. So it takes hardly 2 minutes. You just அதுக்கு இருக்கிறது 20 பல்லு தான். So if you say less than even 3 years, it will have hardly 15 days. ஸ்லோவா தான் அது வளர போகுது. You need not be worried upon all the teeth. இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பல்லு ஆடுது, ஃபர்ஸ்ட் பல்லு ஆட ஆரம்பிக்குது, ஆடிக்கிட்டே இருக்கு. இப்போ அது இமீடியட்டா டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் அந்த பல்ல வந்து எடுத்து விடணுமா, இல்லைன்னா அது அப்படியே ஆடட்டும் அப்படின்னு தானா விடட்டும் அப்படின்னு விடணுமா? I would always advise let it shake on its own. Nature is the best person who has to do the job. ஒரே ஒரு விஷயம் என்ஷூர் பண்ணும், லைட்டா ஆடும்போது சொல்ல ஆரம்பிக்கணும் அந்த கிட்ஸ், விழ மாதிரி இருக்கும்டா, நீ வந்து முழுங்கிறாத அப்படின்றது சொல்லணும். ஸோ த சைல்ட் வில் நாட் பி அஃப்ரைட். நம்பர் 1. இல்ல ரொம்ப நாள் ஆடிக்கிட்டே இருக்கு, அது வந்து எவ்வளோ டேஸ் நம்ம விடலாம் அந்த மாதிரி ஆடுறதுக்கு, லைக் விழறதுக்கும்? there are 3 grades of movement. ஒன்னு வந்து சிங்கிள் மூமெண்ட், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 சைடும் ஆடும், தேர்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா எல்லா சைடும் ஆடிட்டு கிடக்கும். ஸோ இட்ஸ் லைக் there is no root at all, கம்ஸ் மட்டும்தான் ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம எடுக்கலாம். ஸோ தட் இஸ் ஈஸியஸ்ட். ஏன்னா இட் நீட்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ். இப்போ வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஆகணும்னா அந்த கக்கூன்ல இருந்து அது வெளில வந்தாதான், ஸ்ட்ராங்கா வெளில வந்தாதான் வந்து இட் வில் பிகம் a ஸ்ட்ராங் பட்டர்ஃப்ளை. எனி டீத் பை இட் ஹேஸ் டு கம் நேச்சுரலி அவுட். என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நாளா வரல, ரொம்ப நாளும் இந்த டீத் இருந்துச்சுன்னா அதோட ப்ராப்ளம் என்ன, பொசிஷனிங் ப்ராப்ளம் வரும். அது இருக்க வேண்டிய பொசிஷன்ல இருந்து பின்னாடியே தங்கிடும், முன்னாடி வரும். ஸோ சைட்ல இருக்க பல் நவுந்துரும். ஸோ இட்ஸ் லைக் 1 or 2 months, மேக்ஸிமம் 3 months யூ கேன் ஜஸ்ட் வெயிட். நல்லா ஆடும்போது எஸ் சம்டைம்ஸ் யூ கேன் டேக் இட் அவுட். தயவு செஞ்சு கையால பிக்காதீங்க, பயங்கரமா வலிக்கும். we can teach you how to. சும்மா நிறைய பேர் பாக்குறேன், புடிச்சு இழுக்கிறது, கயிறு பிடிச்சி இழுக்கிறது, பட்டம் விட வேண்டிய கயிறுலாம் வச்சு இழுப்பாங்க. ஈவன் ரப்பர் பேண்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணவங்க ஆளுங்க பார்த்துருக்கேன், சுத்தியல் வச்சு ட்ரை பண்ண பார்த்துருக்கேன். I have really seen these people. I'm not joking this. So these people know they are very dangerous to the kid. தானா விட வேண்டிய பிள்ளை அப்படி இழுத்த இழுல உள்ளே போய் விழுந்துரும் உள்ள. ஸோ அதெல்லாம் பி கேர்ஃபுல். பை சம்டைம்ஸ் என் சைல்டு வந்து உள்ள வந்து முழுங்கிட்ட அப்படின்னு, டோன்ட் பி அஃப்ரைட். வெரி ரேர்லி இட் கோஸ் டு லங்ஸ். ஸோ முழுங்கிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு என்ஷூர் தட் தேர் இஸ் நோ காஃப். இஃப் யூ ஹேவ் நோ காஃப் டோன்ட் பி வரிட். நல்லா அன்லிமிட்டெட் மீல்ஸ் போட்டு விடுங்க ஒரு 3-4 daysல வித் பனானா யூ கிவ். ஐ திங்க் இட் ஹேஸ் டு கம் அவுட். Okay, there's no problem about nothing happens with it. Okay. Great. So for example, a small child is there and the child is having pain in the tooth. So what are all the reasons why a child can get pain in the tooth? Sottai, is it always the caries or anything else, or should we be very afraid of it? புரியல, திருப்பி சொல்லுங்க. What about the pain toothல வந்து வலி வரதுக்கான ரீசன்ஸ் என்ன? சின்ன குழந்தைங்களுக்கு வலி வருமா? will it be advanced stage? As a சொத்தை அப்படின்னு பார்க்கும்போது you can see black. I said white, then followed by little yellowish, then black, then followed by which it becomes pain. பெரியவங்களுக்கு வர மாதிரி சென்சிட்டிவிட்டின்றது சைல்டுக்கு வராது. கூசாது. சென்சிட்டிவிட்டி இன் தி சென்ஸ் அந்த until age of 5.5 years கூசாது. ஏன்னா the nerves development for child's teeth is different from adult's nerve development of the teeth. ஒரு nerve 2 nerveலாம் கிடையாது. There are 2 different fibers of teeth where fast and slow fibers இருக்கு. One conducts the heat, one conducts cold. So அந்த cold perceptionக்கு pain அப்படின்னு இருக்கும்போது ஓரளவுக்கு you can save it off. சில்லு பட்டா பெயின் வருதா? எஸ், சில்லு பட்டா பெயின் அது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். அது பால் பாட்டாமே ஒரு ப்ரொசீஜர் வச்சு பண்ணி we can try to save it, not digging deeper. ரூட் கேனலோட ஒரு 1/2 அது. இதே வந்து எஸ் 2 இதுக்கும் பெயின் இருக்கு. அது வேணா கிரானிக் irreversible பல்பைட்டிஸ், அதுலயே கிரானிக் ரொம்ப நாளா irreversible சரி பண்ண முடியாத பல்பைட்டிஸ்னா அது வேரோட வீக்கம்.
அது இருக்கும்பொழுது அது வந்து ரூட் கெனால் தெரப்பி தான் பண்ணணும், which is a different thing from adults. Not the root canal of the child and adults are same. ஏன்னா it needs a precise doing. And அந்த என்ன டைப் ஆஃப் ரூட் கெனால் பார்த்தீங்கன்னா பல்லு விழும்போது தானா அந்த மெட்டீரியலும் விழுந்துடும். அடல்ட்டுக்கு மாதிரி பண்ணும்போது அங்கேயே நின்றுடும் அப்புறம். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆஸ் த டீத் லைக் அப்பர் என்ன சொல்றது பெர்மனன்ட் டீத்ஸ் ஆர் கம்மிங் அப், இந்த பால் பல்லு அப்படியே மெதுவாக விழணும். அது ஏன் ரொம்ப நாள் இருக்கணும்ன்றது நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. எடுத்துடலாம் சார், எடுத்துடலாம், பால் பல்லு தானே, எப்படியும் புது பல் வரப்போகுது, எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. எடுத்தா ஒண்ணு வலி தேவையில்லாத இது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரப்ஷன். யூ ஆர் கோயிங் டு மூவ் த பேக் சைட் டீத் ஈவன் மோர் ஃபர்தர் பேக் அண்ட் த ஃப்ரண்ட் ஈவன் மோர் இந்த ஃப்ரண்ட். இந்த மாதிரி மாறி மாறி டூத் அலைன்மெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்போது அப்போதான் நீங்க பிரேசஸ் போட வேண்டிய நிர்பந்தத்துல போய் மாட்டிக்கிறீங்க. இந்த பால் பல்லு தான் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆர் அ கைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர் அப்படின்னு இருக்கும், அதுக்கு அடியில இருந்து தான் பெரியவங்க பல்லோட மொட்டு இப்படி இருக்கும். As it goes up, it guides and it falls like this and it comes. This is how a permanent teeth comes out. இதை விட இது எடுத்துட்டோம் அப்படின்னா it has lot of space to go this way. என்ன ஆயிடும்னா இந்த டீத் வந்து இப்படி போயிடும், மேல இருக்கிற டீத் இப்படி போயிடும். ஸோ அதுக்கு வந்து வரத்துக்கு இடமே இருக்காது, மாறி வேற சைட்ல இருந்தா வரும். அப்போதான் க்ரூக்கட் டீத் அப்படின்ற நேம்ல இட் கம்ஸ். அப்போதான் வந்து 2 years உட்கார்ந்து they'll have treatment. இதை சின்ன வயசுலயே கரெக்ட் பண்ணா இப்போ எடுத்தே ஆகணும். சில கேஸ் தான் ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் கவனம் குறைவே விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகணும், சீடு பிடிச்சிடும். அப்போ வந்து பல்லே ரெண்டா உடஞ்சே இருக்கும் சீடோட. அப்போ எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் போது ஸ்பேஸ் மெயின்டைனர் அப்படின்றது பண்ணணும். ஜஸ்ட் டு மெயின்டைன் த ஸ்பேஸ், just to guide the permanent teeth out of its socket until the teeth is not there. இத கரெக்ட்டா பண்ணிட்டாலே maximum there will be no crowding at all. Okay, amazing, amazing. So many things I've learned today. So it's like the baby tooth, milk tooth வந்து மேல இருக்கும் and அந்த adult tooth ஓட bud இல்லையா, it will be right under that. ரூட்டுக்கு அண்டர் ரெண்டு ஸ்ப்ளிட்டா இருக்கு. இது ஒரு ரூட், இது ரூட், அதுக்கு அடியில பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஓகே, ஸோ இந்த பால் பல் வந்து மில்க் டீத் வந்து அந்த அடல்ட் டீத்துக்கு ஒரு கைடு மாதிரி, எங்க வரணுங்கிறதுக்கு ஒரு கைடு மாதிரி இருக்கும். அது முன்னாடியே நம்ம எடுத்துட்டோம்னா இந்த பெர்மனன்ட் டீத், அதாவது பெரியவங்களோட பல் வந்து கோணலா வரத்துக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால எப்போ எடுக்கணுமோ கரெக்டா அப்போ எடுக்கணும். எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல வந்து அதை காப்பாற்றணும்னா அதை we have to save it. Yes, definitely. Okay, yeah. So thank you so much. We learned a lot of things about pediatric dentistry and milk teeth and so many habit correction. Yeah. ஒரே ஒரு last thing to just say. Fluoride therapy can be done by your pediatric dentist. So the fluoride oda periya importance we are researching upon. It can prevent lot of decay. Kindly get a fluoride therapy done by your doctor. ஸோ அந்த ஃப்ளூரைட் தெரப்பியில் விட ஃப்ளூரைட் வார்னிஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃப்ளூரைட் வார்னிஷ் இட் செல்ஃப் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். அது கரெக்டாக பண்ணணும். அது ஏனோ தானோன்னு அந்த சலைவா வச்சுட்டு சும்மா பூசுனா வந்து இட் டசன்ட் ஒர்க். டோன்ட் ட்ரிங்க் மில்க் ஜஸ்ட் ஆஃப்டர் த ஃப்ளூரைட் தெரப்பி. நெவர் ட்ரிங்க். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கைட்லைன் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே. பிகாஸ் ஃப்ளூரைடும் கால்சியம் சேரவே கூடாது. ஸோ சேர்ந்தா அது யூஸ் இல்லை. So at least 1 or 2 hours you should not eat anything. Let the saliva stay there because it is only professionally applied by pediatric dentists. அது கரெக்ட்டா அப்ளை பண்ண தெரியணும். ஏன்னா இந்த child should How young we can do the start with age of 3 years. Yes. So by 3 years we can start giving the fluoride varnish. Yes, because the teeth itself will be so stronger naturally itself. So prevention இருக்கும். And one more way of prevention the decay is there is something called இல்ல வானது ரொம்ப சொத்தா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா pit and fissure sealants அப்படின்னு சொல்லுவாங்க. Without drilling pit and fissure sealants. Okay. So in the sealantsன்றது it will last for a little longer. அந்த grooves குள்ள ஓட்டைகளுக்குள்ள போகாம இருக்கும். That is how you can even prevent decay in future. The teeth has this pit and fissures, is it? Yes. The grooves மாதிரி இருக்கும் teeth. Yes, அதுல தான் போய் கிருமிகள் உட்காரும். அதுல இருந்து தான் வந்து it will harbor itself where brush cannot go. Appo you have to seal that area with so very tiny without drill itself. That is the beauty of it. Filling மாதிரி அது இல்லனா கிட்டத்தட்ட it's not completely filling la வந்து you have to do something called grinding and removing of decay. This is a preventive measure where
the bacteria cannot go inside. So it means even normal kids can get it done? Yes, that's how you prevent it actually. Prevent it. Decay, Okay. further pain, adala vandu, it will be useful for them in future. That's very nice to hear. So there are two preventive therapies that sir has spoken now. That is, one thing is this fluoride varnish, right? So we can start giving this fluoride varnish from 3 years of age. Above 3 years of age. And pit and fissure sealants. That means there will be lot of, I think in lot of tooth pictures I've seen, there will be lot of small holes and some fissures, lines on the teeth, and adukullada vandu kirmigal okkandu, that is where it just enters into the tooth and forms this caries, sattai, all the infection. So adha vandu namba seal பண்ணிட்டோம் அப்படினா preventive. அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது இல்லையா ஃபியூச்சர்ல, like any side effects for that? No, never. Nothing like that. Okay. So that's what we... That is the main effect where side effects of decay doesn't happen. Okay. So decay doesn't happen. That is the main effect of But that. brushing is the key. Eat less sugars. Kindly carbohydrates. First you have to eat whole grains a lot. Give nuts, fruits, milks. Doesn't it go and, No, nothing happens. You have to brush, gargle it out. You have to teach your child. When the child is 3 months old, give a teaspoon of water. What happens? Hot water can help it out. Why wouldn't it help? So I think that is... What are the diets you were saying? Whole grains, usually whole grains. The next, I always form a triangle actually. So base, more you have to give is this whole grain, whatever grains it is. Cereals, pulses, followed by which you have to give nuts, followed by which you have to give this fruits, followed by which you have to give your milk, then all other items what you read. So that should be very less. That is why I form a triangle. Okay. So you Quantity. Yes. Okay. So you can use even ghee or the cucumber for prevention of after they eat you give one cucumber or carrot to bite. It's like a cleaning solution. It can remove everything off. It's nice actually. In fact, I prefer cucumber more because it has more amount of water in it. And less sugars, right? Because carrot itself has a sugar in it. Yeah. So I always prefer cucumber. If they are not taking, okay, there is no choice. Carrot is okay instead of that sucrose, no? It contains the sucrose is called arch criminal. We call it direct sugars. So this is called arch criminal. It can even remove the whole arch of teeth itself. Oh, arch criminal. Arch criminal. Oh, yes. That's the dental arch. Okay. Yes, dental arch criminal we call it. Right. So that is how we always say that. So be very careful when you give nursing your kids, and give only when the child is asking for, or food. Don't keep eating like giving on all the food every time. Give loads and loads of water. When you give loads of water, yes, the child is going to be very nice. The whole body is also will be very... Oh, thank you so much. One last question I want to ask before we wrap up this session. So as a pediatric dentist, what is your suggestion? Should the children stop eating candies and chocolates completely, or anything you can, if at all, they want to? I think I would be very happy if the government bans that itself. So see, how you need to eat a chocolate is more important rather than stopping the child. It's something like at least occasionally, no? Not every day. I'll teach you how smart you have to eat. The smart way of teaching the kids is twice a week you can eat chocolate. When just before lunch they have to eat chocolate, followed by which you have to eat food. When you eat food, what will happen? The normal munching time will be there, and remineralization time will take at least 1 hour actually after meal. So between one meal and other meal, it will take 2 hours to remineralize. Normally itself. So you have to give that gap actually. Between every meal, you have to give 2.5 hours gap, except water. So not even juice I am saying, because it should not. So you have to give a chocolate followed by a food that will remove all the sweet from the teeth. Eclairs. The child is also like happy to eat. And slowly and steadily, once a week, you give a big chocolate, not an issue. It's number of small chocolate that is also always biting it. So be very careful. That's why I said pit and fissure sealants. It can prevent a bit actually. Oh,
Great, amazing. Thank you so much for this amazing video, and looking forward for the next video next Sunday, same time, Boobies Live Insta. Take care and bye-bye everyone. See you soon. And hopefully this video has got recorded, and hopefully I can put it on IGTV so that people who missed watching this video can watch it once again. Okay, bye-bye. Bye.